தலைமை அது ஏற்கல, அண்ணன் சீமான் ஏற்கல, அதை கண்டிக்கிறாரு. அவர் கண்டிக்கிறேன்னா அவர் தம்பியில தவிர வேற யாரும் அருண்குமார் மேல பழி போடுறதுக்கு ஆட்கள் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அவரை பத்தி ஒரு என்னமோ சீமானோட தூண்டி விட்டு செஞ்ச மாதிரில சொல்றீங்க. ஒரு மேடையில வந்துட்டு செருப்படுத்து காட்டி செருப்பால் அடிப்பேன் சொல்லலாமா? இதெல்லாம் தவறு கண்ணு. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்துதான் நடக்கணுமே தவிர உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதுக்காக வந்து எதை வேணாலும் பேசலாம்ங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தம்பி. அதே மாதிரி அருண் ஐஏஎஸ் வந்து ஒரு அது எங்க பேசியிருக்காரு பாருங்க. அவர் வந்து மரியாதைக்குரிய விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை பார்த்திருப்பாரா என்பது கூட சந்தேகம் இருக்கு. பொய் தான் பேசுறாரு. அவர் பேசுறது எல்லாமே பொய் அரசியல் தான். உணர்ச்சி பூர்வமான அரசியல். கருவாடு எந்த காலமும் வீணாக. அதே மாதிரி சீமானுடைய அரசியலும் வேகாது தமிழ்நாட்டுல. அதனால சீமான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி கிடையாது. ஆனா சீமான் மாதிரி தரங்கட்டோட போய் போட்டி போடாதீங்க. உங்களுடைய படிப்புக்கு அழகல்ல. நீங்க வந்து ஒரு தமிழனா, ஒரு பூர்வீக குடியா நீங்க வந்து ஐபிஎஸ் ஆயிருக்கீங்க, நாங்க வரவேற்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு அசிங்கமான அரசியல்வாதியை போய் நீங்க வந்து போட்டி போடாதீங்க. திரு சீமான் அவர்கள் கொஞ்சம் அமைதியா பேச கத்துக்கணும். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுக சார்ந்த மரியாதைக்குரிய காமராஜர் ஐயா அவர்களும், மேலும் அஇஅதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். 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 திரு காமராஜர் ஐயா, தொடர்ச்சியா வந்து வருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் உங்கள் மீது விமர்சனம் வச்சுட்டு வராங்க. அதை வலு சேர்க்கும் விதமாக சண்டிகரில் நடக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் மாநாட்டை மோடி அவர்கள் இனாகரேஷன் பண்ணி அதை திறந்து வைக்கிறாரு. அந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிறாரு ஐபிஎஸ் பெருமக்கள் மத்தியில். நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி, அதை வந்து மானிட்டைசேஷன் பண்ணணும், நம்ம முழுக்க கண்காணிப்பில் வைக்கணும், அது வந்து ஒரு பயங்கரவாத அமைப்புகளோட வந்து அது வந்து ஆதரவு நிலையில் இருக்குது. எல்டிடி வந்து ஒரு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். மேலும் நானும் என்னோட மனைவியும் வந்து சைபர் மூலியமா நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து அந்த இதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுறார். ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு கட்சியின் மீது ஒரு இவ்வளோ வன்மம் கொண்டு காப்புணர்ச்சி கொண்டு பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுவரை நம்ம தமிழ்நாடு அரசியல் வரலாறுலேயே ஒரு அதிகாரி, ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மீது இப்படியான ஒரு டைரக்டான ஒரு அட்டாக் பண்றாரு அப்படின்னா இது ஒரு புதிதான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாட்டை துரைமுருகன் மீது வந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு அவர் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நீதிமன்றத்துல இந்த வழக்குக்கு இவருக்கு அந்த வழக்கு எங்க பேசினாரு அவரு? என்ன அவர் எங்க பேசினார்? அது எங்க பேசினாரு? தென்காசிலயோ நாகூர்லயோ பேசினாரு. தென் மாவட்டங்கள்ல பேசினார். வழக்கு எங்க போடப்பட்டது? வழக்கு எங்க போடப்பட்டாரு? திருச்சிராப்பள்ளியில் போடப்பட்டது. இருக்க இடம் எது தம்பி? நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் இருக்கிற இடம் எது? திருச்சி. அதனாலதான் அங்க வழக்கு அங்க ஆமா அங்க புகார் வாங்கி அங்க போட்டது. சரியா? அப்ப அந்த வழக்கு போட்ட உடனே அது நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து ரிமாண்ட் கொடுக்கலன்னு காவல்துறை சரின்னு சொல்லி அவரை வெளியில அனுப்பிச்சாச்சு. ஆனா அதுக்கு இவங்க பேசின பேச்சுக்கள் இருக்கு பாருங்க. பேசின பேச்சுக்கள் ஒரு பக்கம் விடுங்க. ஆதென்டிகேட்டடா எத்தனை எக்ஸலத்திலையும் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் வந்து அவங்க மெசேஜஸ் பத்தி யாரும் முகம் தெரியாத நபர்கள் அப்படியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. தலைமை அது ஏற்கல, அண்ணன் சீமான் ஏற்கல, அதை கண்டிக்கிறாரு. அவர் கண்டிக்கிறேன்னா அவர் தம்பியில தவிர வேற யாரும் அருண்குமார் மேல பழி போடுறதுக்கு ஆட்கள் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்சிடென்ட் நடந்தது, அதான் இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் ஒட்டி தான் இதெல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இதை வந்து அவர் மறுக்கிறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒண்ணு. அவங்கதான் செஞ்சாங்க.
ஏதோ தவறுதலா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு போயிருந்தா அது பாட்டு போயிருக்கும். அதை விட்டுட்டு அவரை பத்தி ஒரு நீங்க என்னமோ சீமானவர் தான் தூண்டி விட்டு செஞ்ச மாதிரில சொல்றீங்க. அப்படிதான் இங்க தூண்டி விட்டு செஞ்சாருன்னு நாங்க சொல்லல. நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அவருடைய தம்பிகள் செய்யறாங்க அப்படின்னா இது சாட்டை துரைமுருகனுடைய நாலேஜுக்கு உட்படாமல் இது நடக்காது. புரிஞ்சுக்கோங்க. சாட்டை துரைமுருகன் அவங்க கட்சியில வந்து அவர் என்னவா இருக்காரு, மிகப்பெரிய பொறுப்புல அவர் தான் எல்லாமேங்கிற அளவுல இருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது விடுங்க. ரெண்டாவது வந்து சீமான் வந்து நாங்க வந்து தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, நம்ம நாட்டுல இல்லாத ஒரு அயல் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கொண்டுட்டு வந்து இவரு தான் வந்து எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்காக இங்க வந்து அந்த மக்களை வந்து எல்லாமே தமிழர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் வேசி விட்டு பிள்ளைகள்ங்கிற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் பேசியிருக்காரு. செருப்படுத்தெல்லாம் காட்டின காலம்லாம் இல்லையா? பாரு, செருப்படுத்து காட்டினாரா இல்லையா? எதனாலங்கிறது நான் எதுக்குனாலும் செருப்படுத்து காட்டிட முடியுமா? ஒரு மேடையில வந்துட்டு செருப்படுத்து காட்டி செருப்பால் அடிப்பெல்லாம் சொல்லலாமா? இதெல்லாம் தவறு கண்ணு. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்துதான் நடக்கணுமே தவிர உணர்ச்சி வசப்படக்கூடாது. இப்ப நான் கூட உணர்ச்சி வசப்பட்டு தவறா வந்து திரு சீமான் அவர்களையோ அல்லது திரு அருண்குமார் அவர்களையோ அல்லது திரு எடப்பாடியார் அவர்களை பற்றிய நான் அவதூறு பரப்ப இயலாது. ஏன்னா வரமுறைன்னு ஒண்ணு இருக்கு, அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, தமிழ் மக்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த நாகரிகத்துக்கு உட்பட்டு தான் பேசணுமே தவிர அதுக்காக வந்து எதை வேணாலும் பேசலாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தம்பி. அதே மாதிரி அருண் ஐஏஎஸ் வந்து ஒரு அது எங்க பேசியிருக்காரு பாருங்க. ஒரு ஐபிஎஸ் மாநாட்டுல பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் சில திரட்டுக்கள் இல்லாம பேச இயலாது. அவரு திரட்டுக்கள் வச்சுதான் பேசியிருப்பாரு. எதனால யாரோட எப்படி சம்பந்தமா இருக்குதா என்னங்கிறதெல்லாம் புலன் விசாரணையில அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அவர் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி வருண் ஐபிஎஸ் அவர்கள் வலியுறுத்துறாரு. ஆனா அண்ணன் சீமான் என்ன ரிப்ளை பண்றாரு, அதுக்கு நீங்க தான் என்னை வந்து கண்காணிச்சுட்டு தானே இருக்கீங்க தொடர்ச்சியா, என்னையே கூட என்ன வந்து ரைடு பண்ணி போச்சே, அப்ப நீங்க எப்படி என்னை வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறேன் அப்படின்ற நீங்க லெவலுக்கு என்ன கொண்டு போறீங்கன்னு கேக்குறாரு. நீங்க நினைக்கிறீங்களா அப்படி சீமான் அவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக? நான் யாரையும் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் பேச இயலாது என்னால. எனக்கு என்ன நீங்க சொன்னீங்க, ஒரு அயல் நாட்டினுடைய தலைவரை வந்து இங்க கொண்டு வந்துட்டு அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை நீங்க பதிவு செய்யுங்க. தமிழர் அல்லாதவர்களே இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லி அவர் விமர்சனம் செய்தார். நீங்க நான் சொல்றது நீ நல்லா கேட்டுக்கோ. அவர் வந்து தமிழர்களுக்கு தமிழ் இந்தியன் தான் பேசுறாரே தவிர தாய் யாரு? தமிழ் தான் தாய். எல்லாமே மற்ற மொழிகள் எல்லாம் குழந்தைகள். அப்ப ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தைகளை பத்தி விட்டுற இயலுமா? அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி தனி வீட்டுக்கு போயிட்டா கூட மற்ற எல்லாம் உறவு இருக்குமா இருக்காதா? என்ன பேசுற? நல்லா பழக்கிருப்பியா? நேற்றுக்கு ஒரு டிபேட்ல பேசியிருக்காரு, நல்லா நியாயமா தான் பேசியிருக்காரு. ஆகையினால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, திரு சீமான் அவர்கள் கொஞ்சம் அமைதியா பேச கத்துக்கணும். ரெண்டாவது அவர்களுடைய தொண்டர்களை அடக்கி வைக்கணும். இப்ப இந்த பாருங்க, இந்த மல்லர் மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசின பேச்சு எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு ஒரு விஷமத்தனத்தை கிளப்பி இருக்கு. யாருக்கு பேர் வரும்? செஞ்சது மல்லன். ஆனால் என்ன சொல்றான், நான் சீமான்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னா அவர் அறிக்கை விடலாம். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வீட்டுல தீப்பத்தி எரிஞ்சதுக்கு அப்புறம் நீ நான் கொண்டு தண்ணியை ஊத்தி அணைச்சேன்னு சொல்ற கதை தான். புரியுதா? அதெல்லாம் ஆவாது செல்லாது. இப்ப வருண் ஐபிஎஸ் வந்து திட்டமிட்டு திமுக தான் இயக்குது அப்படின்ற திமுக அவர் எங்க ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். நாங்க அவரை இயக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவரு பக்கத்துல இருக்காரு, இந்த மாதிரி பக்கத்துல இருக்காருல்ல திரு செந்தில் வேலன் இருக்காருல்ல, அவருடைய நெருங்கிய நண்பர். அதோட மட்டுமல்ல அவங்க மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு எல்லாமே அவரை பற்றி தெரியும். ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எப்பயுமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு அரசியல்வாதி முதலமைச்சரா இருக்கும்போது கலைஞர் முதலமைச்சர் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் ராயப்பான்னு சொல்லி, சீஃப் செக்ரட்டரி அவர் பேர் ராயப்பா தானே, ராயப்பான்னு ஒருத்தர், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கடைசியில அந்த ராயப்பா வந்து தன்னுடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு போற நிலை ஏற்பட்டுச்சு. எப்பயுமே வந்து அரசியல்வாதிகள்கிட்ட அதிகாரிகள் மோத மாட்டாங்க. அப்படி மோதுறாங்கன்னு சொன்னா அது வந்து கடைசி நிலை தான்.
அவங்களால இதுக்கு மேல எதுவும் செய்ய இயலாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அவங்க மாதிரி நடக்கும். இப்ப திரு சீமான் அவர்களோடு அவங்களுக்குள்ள இருக்க ஒரு நான் என்ன கேட்கிறேன், இவர் அரசியல் கட்சி நடத்தலாம், தொண்டர்களுக்கெல்லாம் எது வேணாலும் இருக்கலாம் கண்ணு. 4 வழக்கு இவர் பேர்ல உண்மையில இவர் பேசக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் வந்து சிஐடி அனுப்பிச்சு விட்டு எடுத்தோம்னா சட்டத்துக்கு விரோதமா நிறைய பேசுறாரு. அந்த வழக்கு எல்லாம் தொடர்ந்து ஏற்கனவே அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. இந்த வழக்கெல்லாம் ஒருங்கிணைத்து இவர் உள்ள போட்டா வெளியில வர முடியாத பிணையில வர முடியாத கேஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி போட இயலும். ஆனாலும் திராவிட மாடல் அரசு அதை செய்ய விரும்பல. அவர் வெளியில இருந்தா தான் இந்த மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திரு சீமானுக்கும் திரு எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் புரியுங்கிறதுக்காக தான் நாங்க அவரை வெளியில வித்தியாசம் தெரியுங்கிறதுக்காக. அதுக்காக நீங்க தான் சொல்றீங்க அவர் வந்து இத்தனை வழக்குகள் பின்னுடைய அவர்கிட்ட இருக்கு, அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கிடுக்குப்படி நாங்க போட்டுட்டோம் அப்படின்னா அவரால் வெளியே வர இயலாது. ஏற்கனவே உள்ள போய் தானே வெளியில வந்திருக்காரு. ஜெயலலிதா அம்மா காலத்துல எங்க இருந்தாரு, எங்கெங்க இருந்தாரு, உள்ளதானே இருந்தாரு, இப்பதானே வெளியில வந்தாரு. வெளியில வந்து மறுபடியும் திங்கு புங்குன்னு என்ன சாமி வந்த மாதிரி ஆடுறாரு. ஆடிட்டு போட்டோம். அவரு எப்பயுமே வந்து உங்களுக்கு திரு சீமான் அவர்களை பொறுத்த மட்டிலும் நாவால் பேசி ஆட்சியை பிடித்து விடலாம் என நினைக்கிறார். அது அவருடைய ஒரு நெகட்டிவ். இது வந்து ஒரு அவருக்கு ஒரு சிம்பத்தி அலையை வந்து உண்டாக்கிறாதா? ஏன்னா இப்போ இந்தியாவில எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து அங்க கலந்து கொண்டிருப்பாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த அதிகாரிகள் முன்னிலையில ஒரு இப்பதான் வந்து வளர்ந்துட்டு வர கட்சியை வந்து அவர் மேற்கோள் காட்டி இந்த கட்சி வந்து நம்ம கண்காணிக்கணும், இது வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்படின்னா இது அவர் வந்து இது ஒரு வளர்ச்சி தந்துராதா? மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருள் ஆக்கிறாதா அவருக்கு? அப்ப ஒண்ணு பண்ண சொல்லுங்க திரு சீமான் அவர்களை. உடனடியா அவர் மீது ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல போட சொல்லுங்க. எங்க மேல ஒரு இந்த மாதிரி எங்க கட்சியை பத்தி இந்த மாதிரி ஒரு இதுல பேசியிருக்காரு, இது வன்மையா நான் கண்டிக்கத்தக்கது. அதனால அவரை வந்து விசாரிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவருடைய ஐபிஎஸ் பதவியை சஸ்பெண்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணணும்னு கேஸ் போட சொல்லுங்க. பண்ணணும், பண்ணலாம்ல, சட்டத்துல இடம் இருக்குல்ல, சரி சொல்லுங்க. ஓகே செந்தில்வேல் சார், இப்போ வருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த ஐபிஎஸ் அவரோட மாநாட்டில் வந்து இப்படியான ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் சீமான் அவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக தான் செயல்படுறாரா? இல்ல, ஒரு மரியாதைக்குரிய வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு இளம் ஐபிஎஸ். அவர் வந்து தமிழ் சமூகத்துல ஒரு பூர்வீக குடியை சேர்ந்தவர், குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு. அதனால அவருக்கு இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் இந்த நாட்டின் மீதும் ஒரு உணர்வு இருக்கிறது சகஜம்தான். அவர் சொல்றதுல வந்து உண்மை கூட இருக்கலாம். சீமானை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவர் வந்து மரியாதைக்குரிய விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை பார்த்திருப்பாரா என்பது கூட சந்தேகம் இருக்கு. அதை வந்து முக்கியமான அவரோட தொடர்புகள் வந்து விசாரிக்கணும். ஐயா மாதிரி ஆட்களுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாரு. மரியாதைக்குரிய நம்ம வைகோ, மரியாதைக்குரிய நம்ம குளத்தூர் மணி, நம்ம நிகழ்கால ஐயா நெடுமாறன், நம்ம மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன், இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கலாம். இவர் வந்து தவறான தகவல்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு பெரிய நெட்வொர்க் உலக லெவல்ல வச்சுக்கிட்டு தமிழர்களை ஏமாத்திக்கிட்டு ஃபண்டு வசூல் பண்ணிக்கிட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறது எனக்கே டவுட் இருக்கு. வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு காவல்துறையா அவருடைய வேலை காவல்துறை வேலையை மட்டும் தான் பார்க்கணும், அது நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. சீமான்னா அவருக்கு வந்து பெர்சனலா நிறைய வந்து தொல்லைகள் கொடுத்துருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானோட உள்ள ஆளுகளும் அவரை பத்தி பெர்சனலா, அவருடைய மனைவி ஐபிஎஸ்ஸா இருக்காங்க, அவங்களாம் வந்து தவறுதலா வந்து வலைத்தளங்களை போட்டு, அதனால அந்த ஆளுங்கட்ல சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த ஆய்வு பண்ணணும். அரசு என்ன தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தோடு அவர் வந்து தொடர்பு நிலையில இருக்காரு, விடுதலை புலிகளை வந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு, அது வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்கா நம்ம தமிழ் மண்ணுக்கு? அது அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை புலிகள், ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பகிரங்கமாக ஒரு தனிப்பட்ட வருண்குமார் பேசினா நம்ம கோவப்படலாம். அவர் ஒரு காவல்துறை அதிகாரியா ஐபிஎஸ் அதிகாரியா பேசுறது, போலீஸுடைய பார்வை குற்றவாளியை தான் பார்ப்பாங்க, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை தடை செய்யப்பட்ட இயக்கம் தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து பொதுஜன நம்ம விடுதலை புலி இயக்கத்தை நம்ம வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமா பார்க்க முடியாது. அவர் வந்து தமிழர்களுடைய தலைவரா தான் நம்ம பிரபாகரனை பார்க்கிறோம். ஆமா சார், அண்ணன் பொது மேடையில ஒரு பேச்சை வெளிப்படுத்தினார்.
ராஜீவ்காந்தியை படுகொலை செஞ்சது நாங்க தான் தமிழ் மண்ணிலேயே போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே ஒரு மேடைகளை பேசுவது. மான்கறி சாப்பிட்டேன், பூனைக்கறி சாப்பிட்டேன், அந்த கறி சாப்பிட்டேன், அந்த கதை தான் இதுவும். இவர்கிட்ட பார்த்தா அப்ப இவர் தமிழ எங்கேயாவது கிராமத்துல படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ராஜீவ்காந்தியை கொல்லும்போது இவர் காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. கண்டிப்பா இவர் வந்து மெட்ராஸ்ல வந்திருக்கே மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு பொய் தான் பேசுறாரு. அவர் பேசுறது எல்லாமே பொய் அரசியல் தான். உணர்ச்சி பூர்வமான அரசியல். அது வந்து இளைஞர்களை மூளைச்சேரி வச்சு அது வந்து கருவாடு மீனாகிறதுக்காக தான் காளிமுத்து முன்னாள் சபைன்னு சொல்லுவார்ல, கருவாடு எந்த காலமும் மீனாக. அதே மாதிரி சீமானுடைய அரசியலும் வேகாது தமிழ்நாட்டுல. அதனால சீமான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டு இறையாண்மைக்கும் தமிழர்களுக்கும் ஒரு 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 ஆல்ரெடி அது ஓஞ்சி போன பிரச்சனை, முடிஞ்சு போன பிரச்சனை. இன்னைக்கு அந்த மக்களே, ஈழத்து மக்களே வந்து ஒரு சிங்கள இனத்தவர பொது உடைமை தலைவரை இன்னைக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அங்கே உள்ள தமிழர்கள் கட்சியிலே வெற்றி பெற முடியல. அவங்க வந்து அந்த மக்களோட இணக்கமா ஒரு அமைதியான சூழல்ல வாழ்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. இவர் இன்னமும் அந்த விஷயத்த வச்சுட்டு அரசியல் பண்ண என்ன அர்த்தம்? பண்ண வேண்டிய நேரத்துல இவர் இல்ல. அந்த 2009 போர் முடிவு குறித்து மரியாதைக்குரிய மேதாகு பிரபாகர் அவர்கள் இருக்காரா இல்லைன்னு தெரியல. அந்த மக்கள் இன்னைக்கு வந்து 1.5 லட்சம் பேர் இறந்து, இன்னைக்கு நிம்மதி இழந்து அத்தனையும் இழந்துட்டு இன்னைக்கு அந்த மக்களோட ஒருங்கிணைச்சு அவனும் வந்து திருந்திட்டான். அந்த மக்கள் அந்த நாட்டிலே பெரிய புரட்சி ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு அசாதாரண சூழல் இல்லாம ஒரு சுமூகமான சூழல் போயிட்டு இருக்கு. இவர் தொடர்ந்து அவங்கள வச்சு அவங்க அரசியல் பண்ண சொல்றாங்களா? இலங்கைக்கு போய் சொல்லுங்க ஸ்ரீமான. இவர் தொடர்ந்து உலக தமிழர்களை ஏமாத்தி திரள் நிதியை வாங்கி இங்க வந்து வயிறு வளர்த்துட்டு இருக்காரு. அவர் நீங்க என்னமோ பெரிய தேசியத்தினுடைய தலைவர் மாதிரியா, தமிழ்நாட்டுடைய தலைவர் மாதிரியா ஒரு அரசியலினுடைய ஒரு காரியகர்த்தாவாக, கட்சியினுடைய காரியகர்த்தாவாக நீங்க இந்த விமர்சனத்தை வைக்கலாம். ஆனால் வருண் IPS அவர்கள் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல வந்து அவர் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கலாமா? திரள் நிதியை வைத்து எடுத்து கிடைத்த பதவி அல்ல இது, படித்து வேற பதவி சொல்லி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வருண் IPS அவர்களை நீங்க வந்து உங்களுக்கு இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் தாக்குதல் ஏற்படுவது, கோபம் வருவது நியாயம். நீங்க இந்த மண்ணினுடைய மைந்தன். ஆனா சீமான் மாதிரி தரங்கட்டோட போய் போட்டி போடாதீங்க. உங்களுடைய படிப்புக்கு அழகல்ல. நீங்க வந்து ஒரு தமிழனா, ஒரு பூர்வீக குடியா நீங்க வந்து IPS ஆயிருக்கீங்க, நாங்க வரவேற்கிறோம். இந்த மாதிரி ஒரு அசிங்கமான அரசியல்வாதியை போய் நீங்க வந்து போட்டி போடாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் பேசினதை வந்து நியாயப்படுத்தி பேசல. அதனால அவருடைய விஷயம் போய் அவ்வளவு சீமான் போய் இந்திய அளவில் நடக்கக்கூடிய IPS மாநாட்டுல பேசுற லெவலுக்கு சீமான் வந்து ஒத்து பீஸ் கிடையாது. அதனால வந்து இது தவறு தான் சொல்றேன். அந்த அளவுக்கு பொருட்படுத்திருக்க வேண்டாம். திரு காமராஜ் ஐயா, நிறைவான கருத்து. நேற்று தினம் இதை தொடர்ந்து இடும்பாவனம் கார்த்திக், நாம் கட்சியினுடைய ஒரு முன்னணி நிர்வாகி, அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு இது பெருமை தான், நாங்கள் வந்து பிரபாகரனுடைய பிள்ளைகள் தான், நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மேலும் நீ நாம் தமிழர் கட்சியோடு மோத நினைக்கிறாய் என்றால் உன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேருக்கு நேராக களத்தில் வந்து எங்களோட மோது அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க அறைவுள் ஒன்று விட்டுருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த மோதல் போக்க? எப்படி பாக்குறது? ஒரு IPS அதிகாரிக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கும் இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு பகையாக ஒரு வளர்ந்து வருது. இது பின்னாடியில் திமுகவும் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது. நிறைவான கருத்து. திமுக நாங்க எதுக்கு போய் பின்னாடி இருக்கோம்? நாங்க முன்னாடி தான் வருவோம். ஏன்னா நாங்க முன்னாடி தான் நீங்க இயக்குறீங்க. முன்னாடி எங்கள்கிட்ட தானே அரசுல தானே அவரு பதவி எஸ்பியா இருக்காரு. சொல்றேன் போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல. இவர் கூடுதலா இன்னொரு விஷயத்து இதுல நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் சிறை விட்டு வெளியே வந்த பிறகு அவர் ஒரு தனி யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தார். அந்த ஆரம்பித்த பொழுது அவர் கூறிய இந்த கருத்து, என்னை வந்து விசாரணை வலயத்துக்கு உட்படுத்தினார் வருண் IPS அவர்கள். அவர் என்னிடத்தில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்தார். ஆனால் சீமான் அவரோட ஆடியோக்கள் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இதை நான் வெளியிட்டேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்னால் காலி பண்ண முடியும், வச்சிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட அந்த போட்டையை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இது முழுக்க அவர் வந்து திமுகவினுடைய ஒரு கட்சிக்காரரை போல் தான் அவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒரு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களும் உங்கள் மீது இந்த மாதிரி பத்திரிகையாளர் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களும் இந்த மாதிரி சவுக்கு சங்கர் ஒரு யோக்கிய நம்பர் 1. அவர் சொல்றாருன்னு சொல்லி நீங்க பேசுறது மிகப்பெரிய தவறு. 2021 உங்களுக்கு வேலை செய்யும் போது எங்களுக்கு வேலை செஞ்சாரு. அவரு பத்திரிகையாளர்கள் வந்து எப்ப வந்து யாருக்கு வேணாலும் ஜால்ரா தட்டுவான். இங்க காரியம் ஆகணும்னா இங்க தட்டுவான், அங்க காரியம் ஆகணும்னா அங்க தட்டுவான். அவங்களை எல்லாம் ஒரு கணக்குல எடுத்துக்க முடியாது. உங்க ஊடகம் மாதிரி தான், சரியா? ஆகவே அருண் IPS பொறுத்த மட்டிலும் நீ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வா, ஒத்தைக்கு ஒத்த பார்க்கலான்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா அது வந்து அவருடைய
அந்த வளர்ச்சியின்மையை தான் காட்டுதே தவிர ஒரு அரசு அதிகாரி ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லலாமாங்கிறது கொஞ்சமாவது யோசனை இருக்கா இந்த மாதிரி பேசுவாராம். இந்த மாதிரி பேசுறதே வந்து தப்புன்னு தெரியணும். இதை ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அரசியல் பேசலாமா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை இப்படி ஒரு தரக்குறைவா அவர் தரைக்குறைவா விமர்சனம் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, இந்த கட்சி திரள் நிதியில மாதிரி பிச்சை எடுத்து எனக்கு இந்த பதவி கிடைக்கல, ஆமா எனக்கு வந்து அது வேற சிந்தி படிச்சு நான் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு முக்கிய மோதல் அரசியல் ரீதியா அரசியல் பேசலாமா ஒரு ஆபீசர்? நான் பாரு, அவரு வந்து படிச்சுதான் ஐபிஎஸ் படிச்சுதான் அதிகாரியா வந்திருக்காரு. அவரு வந்து உங்ககிட்ட என்கிட்ட எல்லாம் காசை வாங்கி அவர் அரசியல் பண்ணல. அவர் அந்த மாதிரி படிச்சு வரல. அவர் அப்பா ஒரு விவசாயி, நல்ல முறையில பிள்ளைய படிக்க வச்சுதான் அதிகாரத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆகையினால இதெல்லாம் தவறு அல்ல, சரியா? ஆனா தவறான தவறுகளை இவங்க வந்து கொஞ்சம் வந்து தன்னைத்தானே அவங்க வந்து சுய பரிசோதனை செய்யணும். திரு மாப்பிள்ளை சீமான் அவர்களும் அவருடைய தம்பிகளும் சுய பரிசோதனை தன்னைத்தானே அவர்கள் செய்து கொண்டு நகர்த்தினால்தான் நான் சொன்ன எதிர்கட்சி வரிசையில் வந்து அமர்வதற்கு அவர்களுக்கு தகுதியை தருவார்கள் தமிழகத்து மக்கள். இது போன்ற நிகழ்வுகள் இப்படியே தொடர்மையானால் மீண்டும் இதே நிலைதான் நீடிக்குமே தவிர வேற ஒன்றும் அங்க நடக்காது. சரியா? அவ்வளவுதான். ஓகே, நிறைவான கருத்து கூட இது சம்பந்தமாக. சரி, நிறைவான கருத்தை மட்டும் பதிவு செஞ்சு. அதாவது ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து ஒரு இளம் அதிகாரி, நல்ல ஒரு உணர்வு மிக்கவர். அவர் வந்து இந்த சீமான் மாதிரி மூன்றாந்தர அரசியல் வாதியை வந்து நம்பி அவரை வந்து ஒரு பெரிய எதிரியா நினைச்சு தன்னுடைய ஐபிஎஸ் வேலையை மட்டும் பார்க்கணும். சார் 36 லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதான் சொல்லிட்டேன், ஆளுங்கட்சி அவரை இயக்குது, பணத்தை செலவு பண்ணி அரசுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க சொல்லி தொடர்ந்து சீமானை இயக்குறதே திராவிட முன்னேற்ற கழகமும். இல்ல சார், 2000 கோடி வரைக்கும் எனக்கு பேரம் பேசப்பட்டது, நான் விலை போகாமல் நான் மக்களோட மக்களோட நான் வந்து நிற்கிறேன், மக்கள் கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அரணையூர் இளையாங்குடி பக்கத்துல. அங்கே குட்டி குபேரர், வட்டிக்கடை வேந்தர், மிட்டா மராஜ் சார் அவங்க ஃபேமிலி. அதனால அவர் வந்து 2000 கோடி அவரை நம்பி பேசுவாங்க. இன்னைக்கு சொகுசு கார்லயும் இல்லங்க, சொகுசு கார்லயும் பங்களாலையும் போறாருல, அதுக்கெல்லாம் வந்து எப்படி வருது பணம்? இந்த மாதிரி அரசியல் பண்ணாதான் அவருடைய வந்து அவருடைய முதலீடே மூளைதான். மூளைன்னா என்ன? அந்த தமிழ் படிச்சுட்டு அங்க உள்ள தமிழை படிச்சுட்டு பேசுறாருல, இளைஞர்களை உணர்ச்சியா வச்சிருக்காருல. பாவம் எதுவுமே அறியாத பிள்ளைங்களை வந்து அவர் இது பண்ணி அவன் வாழ்க்கையை வேஸ்ட் ஆகி எத்தனை பேர் இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து விலகி திமுக அண்ணா திமுக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. விஜயகாந்த் வந்து திமுக இழுக்க பாக்குது, 80 சீட்டும் 500 கோடியும் பேரம் பேசியிருக்காங்க, ஆனால் நாங்கள் வந்து முந்தி நாங்க வந்து கூட்டணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. விஜயகாந்த் சீமானையும் கம்பேர் பண்ணாதீங்க. விஜயகாந்த் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து பாவம் கஷ்டப்பட்டு நடிச்சு அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவரு. சீமான் யாருக்காவது கொடுக்க பாத்திருக்கீங்களா? வாங்கி மட்டும் தான் பழக்கப்பட்டாரு. அவர் கருணா, மரியாதைக்குரிய கருணாநிதி தம்பி. அவர் உண்மையிலே 2 பேருக்கும் ஃபிட் தான். அதனால வந்து அவர் வந்து திரள் நிதி திரட்டுவார் 2 பேருக்கும். அதனாலதான் அவங்களை ஏற்கிறாங்க. கடுமையான தாக்குதல் வந்து உங்க தலைவர் மீது வைக்கிறாரு. கருணாநிதி தம்பி அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு. அதாவது வாழ வழி இல்லாதவங்க பேசக்கூடிய பேச்சு, சரியா? இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பதில் கேட்காதீங்க. நாங்க பதில் சொன்னோம்னா அது அரசியல் கொடுத்து பாத்திருக்கீங்களா? அவர் பெற்றுதான் பாத்திருக்கோம் அப்படின்றாரு. பாரு, யாருக்கு அதுக்கு முன்னோடியே கலைஞர் அவர்களை ஒப்பிடுறாரு. கலைஞரை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? கலைஞரோட பயணிச்சவன், அவரை பத்தி எனக்கு தெரியும். கலைஞர் வந்து யாருக்கு என்ன வேணும் தேவையறிஞ்சு செய்வாரு. எல்லாத்துக்கும் போற போக்கு இனப்படுகொலை நடக்கும் போது உண்ணாவிரதத்துல ஈடுபட்டாரோ 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம். ஆமா, அது தேவைக்கு அது எதனால உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்கினாங்க? நாங்க இதோட நிப்பாட்டிக்கிறோம் சொல்லி ஒன்றிய அரசு அவரை சொல்லி ஏமாத்திருச்சு. அவர் ஒன்றிய அரசனுடைய மழை நின்றாலும் தூவானம் நிற்பதில்லை அவருடைய பேச்சை நம்பி அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சாரு. ஆனா அவங்க வந்து சதி பண்ணிட்டாங்க. அதுல வந்து அதுக்கு வந்து சதிக்கு வந்து இவரு பலிகடவா ஆயிட்டாரு. அவ்வளவுதான். வாபஸ் வாங்கிருக்கலாம் அழகா. அது வந்து வாபஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இது நடந்தது நம்ம நாட்டுல இல்ல, இது இன்னொரு நாடு.
இலங்கை என்பது வேறு நாடு. சரி. அங்க இருக்கக்கூடிய இப்ப அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல தமிழன் இல்லாத நாடு ஏதாவது ஒண்ணு சொல்ல இயலுமா உங்களால? எல்லா நாட்டிலயும் தமிழன் இருக்கான். எல்லா நாட்டிலயும் அவன் வந்து அவன் அமைதியா 1.5 லட்சம் பேர் படுகொலை செஞ்சதுக்கு அப்புறம் தம்பி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசுக்கு கட்டுப்பட்டு தான் மக்கள் வாழணுமே தவிர, மக்கள் வந்து அந்த அரசுக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் தனி நாடு நடத்துவேன், நான் தனி ராணுவம் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா அப்ப அது வந்து அந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குமா? சொல்லுங்க. அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம், ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது, அனைத்து நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்டது இலங்கை அரசு. அந்த அரசுல வந்து நீங்க வந்து நான் தனி நாடு, தனி ஈழங்கிறது எங்க நாடு, இந்த வரிகூடா இயக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு தம்பி. ஈழத்தை பத்தி அதிகமா நீங்க அறிவீங்களா? அது ஏன்னா நான் நிறைய அதை பத்திலாம் அதுல நிறைய பயணம் பண்ணியிருக்கேன், நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கேன். அந்த தலைமையோடய நான் ஆர்கியூ பண்ணுவேன். சரியா? ஆகையினால இன்றைக்கு காமாட்சி நாயுடு வேணா இந்த யூடியூப்ல வந்து உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம். அதனால நான் இந்த தலைவர்களோட எல்லாம் பயணிச்சவன். அதனால அது வேற விடுங்க, அந்த கதையெல்லாம் வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கண்டிப்பா வந்து நாங்கள் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் திரு சீமான் அவர்களோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஆனால் திரு எடப்பாடியார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்பது நான் அறிவேன். எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் அவர் சொன்னார்ல, எனக்கு 1000 கோடி தர்றாங்க, 2000 கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்ட பிஜேபின்னு சொல்லி ஓப்பனாக உடைச்சிட்டாங்க. அது பிஜேபியா இருக்கட்டும் அல்லது அதிமுகவா இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் வருகின்ற 2026 தேர்தலில் அவர் தனிச்சு நிக்கிறதுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கலாம், யாருக்கு சப்போர்ட்டிவா இருப்பாருங்கிறது இப்பயே பேரங்கள் பேசப்படுதுங்கிறது நான் அறிவேன். எப்படியாவது அவரு, நான் என்ன சொல்றேன், வெளிநாடுகள்ல காசை வாங்கி அவரு செலவு பண்றாருங்கிறீங்க, அதுக்கு உள்நாட்டிலேயே காசை வாங்கி செலவு பண்ணிட்டு போறாங்க. ஓகே, இரு திராவிட கட்சியினுடைய பிரதிநிதிகளும் மாறி மாறி சீமான் அவர்களை இயக்குவது உங்கள் கட்சி தான் என்றும், ஐயா அவர்கள் சீமான் அவர்களை இயக்குவது எடப்பாடியார் தான் என்றும் சொல்லி மாறி மாறி பரஸ்பரமாக குற்றச்சாட்டுகளை வைத்து முன்வைத்தீர்கள். மேலும் வருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த விவகாரத்தின் சம்பந்தமாக இரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியும் சரி, அதிமுகவினுடைய பிரதிநிதியும் சரி, ரொம்ப மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள். நன்றி.